உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையினுடைய ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தினுடைய 7வது நாளில் நம்ம இருக்கிறோம். இந்த திட்டத்தை நீங்கள் முறை கேள்விப்படுறீங்கன்னா இதை பற்றின முழு அறிவிப்பு அடங்கிய அறிமுக வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து மொத்தமாக இந்த திட்டம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா முதல் நாளிலிருந்து நீங்கள் துவங்கலாம். ஒருவேளை புதுசாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா. சரி, இப்போ நம்ம இன்றைக்கி 7ஆம் நாள் என்ன வாசிக்க போகிறோம்னா தொடக்க நூல் 14வது அதிகாரமும் 15வது அதிகாரம் வாசிக்கிறோம். 14வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போய்விட்டார். லோத்து சோதம் குமாரா வரைக்கும் போனார். இப்போது இந்த 14வது அதிகாரத்தில் தொடக்க நூலில் சோதம் குமாராவை சிறைப்பிடிச்சு லோத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆபிரகாம் போய் அவரை காப்பாற்றிட்டு வருவார். அதே சமயத்தில் மெல்கிசேதேக்கு இவங்களெல்லாம் அவர் சந்திப்பார். அரசர் மெல்கிசேதேக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. நம்ம 14வது அதிகாரத்தில் வாசிப்போம். 15வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆபிரகாமுக்கு ஏற்கனவே 3 வாக்குறுதிகள் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னுடைய நாமத்தை பெயரை சிறப்புற செய்வேன், உன் வழியாக உலகம் அனைத்தையும் மக்களினங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பார். இந்த 3 வாக்குறுதிகளை ப்ராமிசஸை முதல் வாக்குறுதியை இப்போ உடன்படிக்கையாக மாற்றுறோம். உன்னை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன், உனக்கு இந்த நாட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வாக்குறுதியை உடன்படிக்கையாக கவர்னண்ட்டாக மாற்றுறத 15வது அதிகாரத்தில் வாசிப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, கூடவே நம்ம யோபுவினுடைய வாழ்வை பார்த்து கொண்டே வருகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்வு, யோபுவினுடைய வாழ்வு. ஸோ முதல் 2 அதிகாரம் வாசிட்டோம். சாத்தான் எப்படி யோபுவை தாக்கி அவருடைய உடலும் அவருடைய சொத்து பத்துகள் உறவுகள் எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டான். இப்போ 3வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிப்போம்னா, யோபு வாயை திறந்து மனசொடிஞ்சு அவர் பிறந்த நாளை சபிப்பார். ஆனால் அப்பவும் கூட கடவுளை பழித்துரைக்க மாட்டார், கடவுள் மேலே எந்த பழியும் போட மாட்டார். 4வது அதிகாரத்தில் அவருடைய 3 நண்பர்களில் ஒருத்தரான எலிப்பாசு, நீ பாவம் செஞ்சிட்ட யோபு, அதனால தான் கடவுள் உன்னை தண்டிக்கிறான்னு சொல்லி அவர் ஒரு பெரிய உரையை வழங்குவார். அதுதான் நம்ம 4வது அதிகாரத்தில் பார்ப்போம். கூடவே நீதிமொழிகளில் 1வது அதிகாரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 7 வசனங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி 8வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் நீங்கள் 14வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா பேராசைக்கு இடம் கொடுக்காம அவர் கடவுள் என்னை பார்த்துக்குவாரே அப்படின்னு சொல்லி அழகாக அவர் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு பேராசைக்கு இடம் கொடுக்க மாட்டார், பணம் மேலே சொத்து மேலே. ஸோ அந்த ஒரு அழகான அறிவுரையை நீதிமொழிகள் நமக்கு வழங்குறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதை கவனித்து கொண்டே நீதிமொழிகளை நம்ம வாசிச்சோம். ஆபிரகாமுடைய வாழ்வை கவனித்து விட்டு நீதிமொழிகள் இன்றைய தினத்துக்கான பகுதியை வாசிச்சோன்னா ஆபிரகாம் செஞ்சதுக்கும் நீதிமொழிகளுக்கும் சம்மந்தம் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி நம்ம கவனசதர் இல்லாமல் படிக்கிறதுக்கான ஒரு சில கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க, சோதம் குமாராவை பிடிப்பதற்கு எதிரி அரசர்கள் வந்தப்போ அந்த எதிரி அரசர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? சோதம் குமாரா சைடு ஒன்று சேர்ந்த அரசர்கள் எத்தனை பேருக்கு எதிராக எத்தனை பேர் போரிட்டார்கள்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஆபிரகாம் சோதம் குமாராவிலிருந்து லோத்தையும் அந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் சாலேமின் அரசர் அவரை சந்திக்க வருவார். அந்த அரசருடைய பெயர் என்ன, அவர் என்ன கொண்டு வந்தார்? இந்த 2 விஷயங்களும் என்னன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டே வாசிப்போம். அதுதான் 2வது. 3வது கேள்வி, இந்த 10 பங்குன்ற இந்த விஷயம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 10 பங்கு 14வது அதிகாரத்தில் துவங்குது தொடக்க நூலில். அது என்ன சூழ்நிலையில் துவங்கப்பட்டது, யார் அதை கொடுத்தா, யாருக்கு கொடுத்தா அப்படின்றத கவனித்து பாருங்கள். 4வது கேள்வி, ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த முதல் அந்த உடன்படிக்கை என்ன, அந்த உடன்படிக்கை என்ன, அதனுடைய அடையாளம் பலி என்னவாக செலுத்தப்பட்டது, அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாகவும் பலியாகவும். இதுதான் 4வது கேள்வி. 5வது கேள்வி, யோபு 3வது அதிகாரத்தில் வாயை திறந்து அவர் புலம்புவார் அவருடைய கஷ்டத்தை நினச்சி. அப்படி புலம்பும்போது நல்லா கவனிச்சிக்கிட்டே வாங்க, எங்கேயாச்சும் கடவுள் மேலே பழியை போடுறாரா, இல்லை கடவுளை இழித்துரைக்கிறாரா பழித்துரைக்கிறாரா அப்படின்னு சொல்லி கவனித்து கொண்டே படித்து பாருங்கள். 6வது கேள்வி, நீதிமொழிகள் வாசிக்கும் போது நமக்கு தெரிய வரும், அநீதியாக பேராசையோட நிறைய பணத்தை பேராசையோடு சேர்க்க விரும்புகிறவர்கள் தேவையை மீறி அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் கூறுது அப்படின்றதையும் கவனித்து கொண்டே படித்து பாருங்கள். இன்றைய தினத்துக்கான விழிவாசி பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மகனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே.
புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 14. அம்ராபல் சினையார் அரசனாகவும், அரியோக்கு எல்லாசரின் அரசனாகவும், கெதர்லகோமர் ஏலாமின் அரசனாகவும், திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது, அவர்கள் சோதோம் அரசன் பெரா, கொமோரா அரசன் பிர்சா, அதிமா அரசன் சினாபு, செபோயிம் அரசன் செமேபர், பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்திம் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர். 12 ஆண்டுகள் அவர்கள் கெதர்லகோமருக்கு பணிந்திருந்தனர். ஆனால் 13ஆம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஆனால் 14ஆம் ஆண்டில் கெதர்லகோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்னைமிலிருந்த ரபாயியரையும், காமிலிருந்த சூசியரையும், சாவே கிரியாத்தமிலிருந்த ஏமியரையும், சேயர் மலைப்பகுதியில் இருந்த ஓரியரையும், பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த ஏல்பாரான் வரை துரத்திச் சென்று முறியடித்தனர். அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் மேட்சு பாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும், அச்சோன் தாமாரில் வாழ்ந்த ஏமோரியரையும் அழித்தனர். அப்பொழுது சோதோம் அரசனும், கொமோரா அரசனும், அதிமா அரசனும், செபோயிம் அரசனும், பேலா அரசன் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லகோமருடன், கோயம் அரசன் சிதாலுடனும், சினையார் அரசன் அம்ராபலுடனும், எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக 4 அரசர்கள் 5 அரசர்களுக்கு எதிராக சித்தீம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர். இந்த சித்தீம் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன. சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர். மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர். வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள், உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவன் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர். தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான். அப்பொழுது ஆபிராம் எசுக்கோல், ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத் தோப்பில் வாழ்ந்து வந்தார். அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டிக் கொண்டு தான் வரை அவர்களை துரத்திச் சென்றார். அவரும் அவர் ஆள்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர். தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்திச் சென்றனர். அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார். ஆபிராம் கெதர்லகோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி,
விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். சோதோம் அரசன் ஆபிராமிடம், ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும், ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிராமை செல்வனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனால் என்னுடன் வந்த ஆனேர், சுக்கோல், மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 15. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. ஆண்டவர் ஆபிராமிடம், நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வழிமரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கச் செல்வர். அங்கே அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர். அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர். நீ மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக உன் மூதாதையரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். ஏனெனில் எமோரியர் இழைக்கும் தீமை இன்னும் முழுமை அடையவில்லை என்றார். கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும்
அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள கேனியர், கெனிசியர், கத்மோனியர், இத்தியர், பெரிசியர், ரபாவியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் ஆகியோர் வாழும் என் நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். யோபு ஆகமம் அதிகாரம் 1. இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது: ஒழிக நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே. அந்த நாள் இருளாகட்டும், மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும், ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும். காரிருளும் சாவிருட்டும் அதை கவி கொள்ளட்டும், கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும். பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும், அவ்விரவை பேயிருட்டு பிடிப்பதாக. ஆண்டின் நாள் கணக்கினின்று அது அகற்றப்படுக, திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக. அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும், மகிழ்ச்சி ஒலி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும். பகலை பழிப்போரும் லிவியத்தானை தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும். அதன் விடியற்கால விண்மீன்கள் இருண்டு போகட்டும், அது விடியல் ஒளிக்கு காத்திருக்க அதுவும் இல்லாமற் போகட்டும். அது வைகரையின் கண்விழிப்பை காணாதிருக்கட்டும். ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிற்றே, என் கண்களினின்று வேதனையை அது மறைக்காமற் போயிற்றே. கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன்வந்ததேன்? நான் பால் உண்ண முலைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும், அல்லது பொன்னை மிகுதியிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர், ஒடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர். சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர். அடிமை தம் ஆண்டான் பிடியில் இரான். உறுதுயர் உற்றோர்க்கு ஒளி தருவானேன்? உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானேன்? சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்த பாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதேன்? எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால் என்ன பயன்? பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று, வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது. யோபு ஆகமம் அதிகாரம் 4. அதன்பின் தேமானியன் எலிபாசு பேசத் தொடங்கினான். ஒன்று சொன்னால் உமக்கு பொறுக்குமோ? சொல்லாமல் நிறுத்த யாரால்தான் முடியும்? பலர்க்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர், தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர். உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கியுள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதியாக்கியுள்ளன. ஆனால் இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர், அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர். இறையச்சம் அல்லவா உமது உறுதி? நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி? நினைத்து பாரும், குற்றமற்றவர் எவராவது அழிந்ததுண்டா? நேர்மையானவர் எங்கேயாவது ஒழிந்ததுண்டா? நான் பார்த்த அளவில் தீவினையை உழுது தீங்கினை விதைத்தவர் அறுப்பது அதையே. கடவுளின் மூச்சினால் அவர்கள் அழிவர்,
அவரின் கோபக்கனலால் எரிந்தொழிவர். அரியின் முழக்கமும் கொடுஞ்சிங்கத்தின் உருமலும் அடங்கும். குருளையின் பற்களும் உடைபடும். இறந்து போம் சிங்கம் இரையில்லாமல், குலைந்து போம் பெண் சிங்கத்தின் குட்டிகள். எனக்கொரு வார்த்தை மறைவாய் வந்தது. அதன் மெல்லிய ஓசை என் செவிக்கு எட்டியது. ஆழ்ந்த உறக்கம் மனிதர்க்கு வருகையில், இரவு காட்சியின் சிந்தனைகளில் அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொள்ள, என் எலும்புகள் பலவும் நெக்குவிட்டனவே. ஆவி ஒன்று என் முன்னே கடந்து சென்றது. என் உடலின் மயிர் சிலிர்த்து நின்றது. ஆவி நின்றது, ஆனால் அதன் தோற்றம் எனக்கு தெளிவில்லை. உருவொன்று என் கண்முன் நின்றது. அமைதி நிலவிற்று. குரல் ஒன்றை கேட்டேன். கடவுளை விட மனிதர் நேர்மையாளரா? படைத்தவரை விட மானிடர் மாசற்றவரா? அவர் தம் தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லை எனில், அவருடைய வானதூதரிடமே அவர் குறை காண்கின்றார் எனில், புழுதியை கால்கோளாக கொண்டு மண் குடிசையில் வாழ்ந்து அந்துப்பூச்சி போல் விரைவில் அழியும் மனிதர் எம்மாத்திரம்? காலை முதல் மாலை வரையில் அவர்கள் ஒழிக்கப்படுவர். ஈவு இன்றி என்றென்றும் அழிக்கப்படுவர். அவர்களின் கூடார கயிறுகள் அறுபட அவர்கள் ஞானமின்றி மடிவதில்லையா? பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. பிள்ளாய், தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள். நீ அவர்களுடன் போக இணங்காதே. அவர்கள் உன்னை பார்த்து, எங்களோடு வா, பதுங்கியிருந்து எவரையாவது கொல்வோம், யாராவது ஓர் அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம், பாதாளத்தை போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், படுகுழிக்குச் செல்வோரை அது விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். எல்லா வகையான அரும்பொருள்களும் நமக்கு கிடைக்கும். கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உனக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பிள்ளாய், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே. அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, இரத்தம் சிந்த விரைகின்றன. பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள். அவர்கள் பதுங்கியிருப்பது அவர்களுக்கே ஊறு விளைவிக்கும் கண்ணியாகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அழிக்கும் பொறியாகிவிடும். தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே. அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடித்துவிடும். ஆமேன். அப்பா, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபிராமை போல உறவுகளை நம்பியோ, மனுஷங்களை நம்பியோ, உடலினுடைய பலத்தை நம்பியோ, பதவியையோ, பணத்தையோ, சொத்தையோ எதை நம்பியும் இல்லாமல் அவர் எப்படி உங்களை நம்பியிருந்தார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆபிராம் எப்படி முழுசாக உங்களை நம்பி உங்களை சார்ந்து வாழ்ந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, இந்த நாளை உங்களுடைய அரவணைப்புலையும் உங்களுடைய பாதுகாப்புலையும் ஒப்படைக்கிறோம்மா. உங்களிடம் காட்டுக்குள்ளே வைத்து கொண்டு போய் ஆண்டவருடைய காயங்களுக்குள்ளே எங்களை மறைத்தரணும் அம்மா. ஆமேன். இன்றைய தினத்தில் ஆபிராமிட்ட இருந்தும் இந்த நாளினுடைய நீதிமொழிகளில் இருந்தும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி வாசிச்சிருக்கிறோம். பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அந்த 5-6 கேள்விகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி, சோதம் குமாரா சைடு எத்தனை அரசர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய எதிரி சைடு எத்தனை அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்க. சோதம் குமாரா சைடு தான் அதிக பேர் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா 5 அரசர்கள் இருந்தாங்க. எதிரிகள் சைடு 4 அரசர்கள் தான் இருந்தாலும் சோதம் குமாரனுடைய அந்த டீம் இழந்து போயிடுது, தோற்றுருது. ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? 14வது அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 2வது கேள்வி, சாலேம் அரசரினுடைய பேர் என்ன? சாலேமினுடைய அரசருடைய பேர் மெல்கிசேதேக். இது நம்ம எங்கே பார்க்கலாம்? 14வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும். சாலேமின் அரசருடைய பேர் மெல்கிசேதேக். ஓகே, அவர் என்ன கொண்டு வந்தார்?
அப்பமும் திராட்சரசமும், இது ஏதாச்சும் நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருதா? ஆண்டவர் இயேசுவை நமக்கு ஞாபகம் கொண்டு வரணும். ஸோ சாலேமின் அரசர் மெல்கி சதேக்கு வந்து ஆண்டவர் இயேசுவுடைய ஒரு முன்னடையாளமாக விளங்குகிறார். நம்ம அதை பின்னாடி விரிவாக பார்ப்போம். சரி, 3வது கேள்வி, இந்த 10ல் 1 பங்குன்ற இந்த விஷயம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. தொடக்க நூல் 14வது அதிகாரத்தில் இந்த மெல்கி சதேக்கு வந்து ஆபிரகாம் வந்து 10ல் 1 பங்கு கொடுக்குறாரு. நம்ம இதை எங்கே வாசிக்கலாம்? அதே 14வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஆபிரகாம் அவரிடம் இருந்த எல்லாவற்றிலும் இருந்து 10ல் 1 பங்கு வந்து மெல்கி சதேக் அரசருக்கு கொடுக்குறார். இங்கே தான் இந்த 10ல் 1 பங்கு ஆரம்பிக்குது. சரி, 4வது கேள்வி, ஆண்டவர் செஞ்ச இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்ன? அதுக்கு என்ன பலியாக செலுத்தப்பட்டது? ஸோ ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கையினுடைய அடையாளமும் பலியும் இங்கே வந்து என்னன்னு பார்த்தோன்னாக்கா பசுமாடு, 3 வருடம் இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு, அதே போல் ஒரு வெள்ளாடு, அதே போல் ஒரு செம்மறியாடு, ஒரு மாடப்புறா, ஒரு காட்டுப்புறா, இது எல்லாமே பலியாக செலுத்திட்டாங்க. இப்போ இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? 17வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும். 15வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் ஆண்டவர் வந்து அன்னைக்கு புகைந்து கொண்டிருந்த ஒரு தீச்சட்டியை ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த ஒரு தீப்பந்தமும் அந்த கூறுகளுக்கு நடுவே வெட்டி அவர் வச்சிருந்தார் இல்லையா பலியாக, அதுக்கு நடுவே வந்து சென்றனர். ஸோ இது வந்து ஆண்டவரோட உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தியதற்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. ஸோ அடையாளம் வந்துடுச்சு, ஒரு பலியும் செலுத்தப்பட்டது, நிறைய அந்த விலங்குகள்லாம் பலியாக செலுத்தப்பட்டது. அதே போல் ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறார், உன்னுடைய வழிமரபுக்கு இந்த நாட்டை நான் உரிமை சொத்தாக்குவேன் அப்படின்னு சொல்லி. 5வது கேள்வி, யோபு 3வது அதிகாரத்தில் அவர் பேசும்போது எங்கேயாச்சும் ஆண்டவரை வந்து பழி துரைச்சிருக்காரா, எங்கேயாச்சும் அவருக்கு எதிராக முணுமுணுத்திருக்காரான்னு நம்ம கவனித்து கொண்டே வாசிக்க சொன்னோம். பதில் எங்கேயுமே கிடையாது. அவர் ஒரு வார்த்தை கூட கடவுளுக்கு எதிராக இவ்வளோ துன்புக்கு மத்தியிலும் அவர் முணுமுணுக்க கூட இல்லை. சரி, 6வது கேள்வி, பணத்தை சேர்க்கிறவர்கள் தீய வழியில் அவர்களுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா நீதிமொழிகள் 19வது வசனம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே, அந்த பணம் தன்னை வைத்திருப்பவரின் உயிரை குடித்துவிடும். ஒரு சில நேரடி அர்த்தங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் கூட. முதல்ல நம்ம 14வது அதிகாரத்தில் மெல்கி சதேக்கை பற்றி பார்ப்போம். மெல்கி சதேக் வந்து திருச்சபையின் தந்தையர்கள் வந்து துவக்கத்திலிருந்தே, ஏன் புனித பவுல் கூட இதை வந்து மெல்கி சதேக் வந்து ஆண்டவர் இயேசுடைய முன்னடையாளமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெல்கி சதேக்கு எங்கேருந்து வராருன்னே தெரில, திடீர்னு வராரு, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, திடீர்னு போயிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் இது வரவிருக்கக்கூடிய மெஸ்ஸியாவுக்கு இந்த மெல்கி சதேக்கினுடைய இந்த வழிமரபு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா திருப்பாடல் 110வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தோன்னாக்க, நீர் மெல்கி சதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவே அப்படின்னு சொல்லி மெஸ்ஸியாவை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. இதை தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துலேயும் நம்ம பார்க்குறோம். 5வது அதிகாரம் 6லேருந்து 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசனை தெரியும். இந்த மெல்கி சதேக்கு வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு முன்னடையாளமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நேரடி அர்த்தங்கள் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா, ஆபிரகாம் போயிட்டு சோதம் குமாரை வந்து அவங்க கூட இருந்த அந்த 5 அரசர்கள் தோற்று போன அந்த எதிரி அரசர்களுடைய அந்த குழுவை போய் அந்த ஆர்மியை இவர் தோக்கடிச்சிட்டு இவர் அரசராக வருகிறார் ஆபிரகாம். ஆனால் நம்ம பார்த்தோன்னாக்க ஆபிரகாம் வந்து இந்த சாலேமின் அரசர் மெல்கி சதேக்கு இவர் அந்த ஜெயித்த விஷயங்கள்லேருந்து 10ல் 1 பங்கு எடுத்து அந்த அந்த லூட்டில் இருந்து அவர் கொடுக்குறாரு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா ஆபிரகாமை விட இந்த மெல்கி சதேக் வந்து ஒரு பெரியவரா, உயர்ந்தவரா? சரி, இந்த மெல்கி சதேக்குன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, எபிரேய மொழியில் நம்ம இந்த மெல்கி சதேக்கினுடைய அர்த்தத்தை என்னென்னா நீதியின் அரசர், கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு இருக்குது. சரி, சாலேம்னா என்ன? சாலேம்னா லிட்ரலாக அதோடைய அர்த்தம் வந்து அமைதின்னு அர்த்தம், சமாதானம், பீஸ். ஸோ அர்காயிக் மொழியில் எருசலேமுக்கு சாலேம்னு வந்து ஒரு வார்த்தை உண்டாம். ஸோ சிட்டி ஆஃப் எருசலேம், எருசலேமின் நகரம், சாலேமும் ஒன்று தான். ஸோ இதை நம்ம முழுசாக நம்ம இதை எங்கே பார்க்கலாம்? திருப்பாடல் 76வது அதிகாரத்தில் 1லேருந்து 2 வசனங்களை வாசனை தெரியும். எருசலேமுக்கு சாலேமுன்னு ஒரு பெயர் உண்டு அப்படின்றது நம்ம இங்கே தெளிவாக பார்க்க முடியும். அப்போது இந்த மெல்கி சதேக்ன்றது நீதியின் அரசர், அமைதியின் நாடாகிய எருசலேமின் முற்காலத்து அரசர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கே பொருந்தது?
எசாயா 32 1வது அதிகாரத்தில் வாசனா நீதியின் அரசராக மெசியாவை குறிப்பிடப்படுகிறது, ஆண்டவருடைய மகனை. அதே போல் எசாயா இறைவாக்கினர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும், அமைதியினுடைய பிரின்ஸ், அமைதியினுடைய ஒரு இளவரசராக அந்த மெஸ்ஸியாவை வந்து அங்கே சித்தரிக்கப்படுகிறார். ஸோ நீதியின் அரசர், அமைதியின் அரசர், இதெல்லாம் மெஸ்ஸியாவுக்கான ஒரு குணாதிசயம். அதுதான் இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் அரசராக நமக்கு இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறார். ஸோ இதெல்லாமே தெளிவாக மெஸ்ஸியாவை குறிக்கக்கூடிய ஒரு முன்னடையாளமாக இந்த மெல்கிசேதேக்கு விளங்குகிறது. இதை தாண்டி மெல்கிசேதேக்கு வந்து யூதர்களினுடைய ராபாய்ஸ், யூதர்களுடைய அந்த திருச்சட்ட அறிஞர்கள், அதுக்கப்புறம் திருச்சபையினுடைய நம்மளுடைய பாரம்பரியமும் அந்த தார்கூம்ஸ் அப்படின்ற அந்த டிரான்ஸ்லேஷன், தொடக்க நூலினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு வந்து தார்கும், இது வந்து யூதர்கள் பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தில் வழிமரபுலையும் ஒரு சில திருச்சபையின் தந்தையர்கள், முனைவர்கள், நம்மளுடைய கிறிஸ்தவ பாரம்பரியத்திலையும் நம்ம பார்த்தோன்னா இந்த மெல்கிசேதேக்கு வந்து சேம்னு சொல்லி சொல்கிறாங்க. சேம் நமக்கு தெரியும், நோவாவினோனி 3 புதர்கள், சேம், காம், எப்பேத்து. ஸோ இதில் வந்து ஒருத்தர் தான் இந்த சேம். ஸோ இந்த சேம் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் வாழ்ந்ததாக நம்ம தொடக்க நூல் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா 10லேருந்து 32 வசனங்கள் ஆச்சுன்னா அந்த நோவாவினுடைய அந்த பட்டியல்கள் வரும், சேமினுடைய பட்டியல்கள். ஸோ நோவாவினுடைய தலைச்சம் பிள்ளை சேமினுடைய வழிமரபில் தான் ஆபிராம் வராரு. ஸோ ஆபிராமுடைய மூதாதையர் முற்பிதா, முப்பாட்டை முன்னாடி இருக்கிற தாத்தா தான் இந்த சேம். ஸோ இந்த மெல்கிசேதேக்கு வந்து சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து அந்த யூதர்களுடைய ஒரு மரபில் இதை வந்து அவங்க ஏற்கனவே நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? மெல்கிசேதேக்கு தான் சேமாக இருக்க முடியும், நோவாவினுடைய முதல் பையனாக இருக்க முடியும். கண்டிப்பாக 500 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ ஆபிரகாம், ஈசாக், ஈவன் யாக்கோபு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு வரைக்கும் கூட அவருடைய மூதாதையரான சேம் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் 500 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு சேம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. பட் இந்த மெல்கிசேதேக்கு தான் சேம்னு சொல்லி நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம இதே தொடக்க நூல் 14ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசனா தெரியும், அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு ஆபிராம் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார், அவர் உன்னத கடவுளின் அரசராக இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். ஆக்சுவலாக ஒரிஜினல் எபிரேய மொழியில் நம்ம வாசித்தோம் அப்படின்னாக்கா, அதே மாதிரி ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் பார்த்தோன்னா த ப்ரீஸ்ட் ஆஃப் காட் மோஸ்ட் ஹைன்னு இருக்கும். உன்னத கடவுளின் அரசர் கிடையாது, உன்னத கடவுளின் குருவாக இருந்தாருன்னு இருக்கும். இந்த குருத்துவம் இந்த மெல்கிசேதேக்கு எப்படி வந்துச்சு, இந்த சேமுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இது அவங்களுடைய அப்பாவிடம் இருந்துச்சு. ஸோ சேமுடைய அப்பா நோவா பலி செலுத்தினா நமக்கு தெரியும், அது வந்து குருக்களினுடைய ஒரு பணியாக இருந்துச்சு. நம்ம பின்னாடி அதை லேவியர் நூல்லையும் விடுதலை பயணத்துலையும் வாசிப்போம். நோவாவுக்கு அது எங்கே இருந்துச்சு? அவருடைய முப்பாட்டனாகிய ஆதாமிடமிருந்து வந்துச்சு. ஆதாம் பலி செலுத்த வேண்டியதை கடவுள் பலி செலுத்தினார். ஏன்னா ஆதாம் விழுந்து போனார், அந்த பலியை கடவுள் செலுத்தினார். அதுக்கு நடுவில் நோவா அதை செலுத்துவார், பின்னாடி சேம் அதை செலுத்துவார், பின்னாடி நம்ம பார்க்குறோம் ஆபிராம் அதை செலுத்துகிறார். ஸோ எல்லா தலைச்சும் பிள்ளைங்களும் அந்த குடும்பத்தினுடைய ஒரு குருவானவராக இருந்தார்கள். இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்கள் விழுந்து போய் அந்த பசும்பொன்னால் செய்யப்பட்ட அந்த காளையை வணங்குவாங்க தெரியுமா, சீனாய் மலைக்கிட்ட. பாவம் செஞ்சு அவங்க விழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா தலைச்சும் பிள்ளைங்களும் குருவானவராக இருந்தார்கள். அவங்க பாவம் செஞ்சு விழுந்ததுக்கப்புறம் தான் இஸ்ரேல் மக்கள்லேருந்து லேவியர் குலத்தை மட்டும் எடுத்து குருவானவராக அறிவிப்பார் கடவுள். அப்போது ஆதாம்லேருந்து துவங்கி நோவா வழியாக சேமுக்கு வருகிறது, சேம் வழியாக ஆபிராமுக்கு வருகிறது, ஆபிராமிலேருந்து தொடர்ந்து அது ஆரோன் வரைக்கும் வரும். ஸோ ஆரோன் யார்? மோசே காலத்தில் வாழ்ந்தவர். ஸோ அது வரைக்கும் அவங்க அந்த காளை மாடு, அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த காளையை வணங்குற வரைக்கும், ஆரோன் வரைக்கும் அது அந்த குருத்துவம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அந்த அப்பா, அதுக்கப்புறம் அந்த தலைச்சும் பிள்ளை அந்த குருத்துவத்தை அவங்க பரிமாற்றி கொண்டே வருகிறது. இன்னொரு 2வது ஒரு ஆதாரம் நம்ம பார்க்கலாம், இந்த மெல்கிசேதேக்கு சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, தொடக்க நூல் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசனை தெரியும்.
நோவா சேமுக்கு அவங்க 3 பிள்ளைங்களுக்கு ஆசீர் வழங்குவார். ஸோ இது வந்து குருத்துவத்தின் ஒரு அடையாளம். இது நீங்கள் பின்னாடி ஈசாக்கிட்ட பார்ப்போம், அதுக்கப்புறம் யாக்கோபுக்கிட்டேயும் நம்ம இதை பார்ப்போம். ஸோ அந்த குடும்ப தலைவர் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். அது குருத்துவத்தினுடைய ஒரு அதிகாரத்தின் வழியாக அதை அவர் கொடுக்குறார். ஸோ இது வந்து நேச்சுரல் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்வாங்க, இயற்கையாக வழிமரபின் வழியாக வரக்கூடிய ஒரு குருத்துவம். இதை தான் இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சு அந்த பொன்னால் செய்யப்பட்ட காளையை வழிபட்டு அவங்க இழந்து போகிறத லேவியர் குருக்கள் கொண்டு இருப்பாங்க. பின்னாடி அதை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எப்படி இந்த மெல்கிசேதேக்கு வந்து அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறாரோ அதே போல் ஆண்டவர் இயேசு அந்த இயல்பான அந்த மெல்கிசேதேக்கின் முறைப்படி அந்த குருத்துவத்தின்படி ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய மகன். அப்போ அவர் தான் உன்னத கடவுளினுடைய மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவர் குருவாக இருக்கிறார். அப்போது அந்த இறுதி ராவணவின் போது ஆண்டவர் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைப்படி அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அவருடைய உடலாக இரத்தமாக பலியாக செலுத்துகிறார். ஸோ நற்கருணை இங்கே இருக்குது, பழைய ஏற்பாட்டிலிருந்து தூங்குது நற்கருணை. அவ்வளவு முக்கியம் இந்த பலி செலுத்துறது. அதனால தான் ஆண்டவர் இதை நினைவாக செய்யுங்கன்னு சொல்லி எக்காலமாக அவர் திரும்பி வர வரைக்கும் இந்த பலியை செலுத்தி கொண்டே இருக்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. வேறு என்ன டெஸ்டமெண்ட் இருக்குது? ஸோ நோவா சேமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், கடவுள் வந்து சேமை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி தொடக்க நூல் 9:26 கொடுத்த ஆசீர்வாதத்தை மெல்கிசேதேக்கு ரூபத்தில் அந்த பெயரில் சேம் கொண்டு வந்து ஆபிராமுக்கு கொடுக்குறார். அப்போது இந்த சேம் தான் மெல்கிசேதேக்காக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஏன் ஒரு பேரை மாற்றணும்? சேமனே வந்திருக்கலாமே, சாலிமின் அரசர் சேமுன்னு சொல்லி வரலாமே. இல்லை. ஸோ நம்ம இப்போ பார்க்குற மாதிரி அந்த காலத்துலேயும் அரசர்களும், இப்போ நம்ம திருத்தந்தை எப்படி அவருடைய பிறந்த ஒரு பேர் இருக்கும், ஆனால் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பேரை துறவரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திருத்தந்தையாக அறிவிக்கும் போது அவர் வேறு ஒரு பெயரை எடுக்கிறார். ஸோ அரியணை அமரும்போது ஒரு பெயர் மாற்றப்படுகிறது, அதுக்கு முன்னாடி அவங்க பிறந்தபோது ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அதனால் ஆண்டவரும் பார்த்திங்கனாக்கா அவருடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கும் போது பெயரை மாற்றுகிறார். அது எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருது. அதே போல் தான் நம்ம இதுக்கு பின்னாடி பார்ப்போம், ஆபிராமோட பேரை ஆபிரஹாமாக மாற்றுவார், சாராயினுடைய பேரை சாராளாக மாற்றுவாங்க. இது நம்ம இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்ப்போம், மாதாவிடம் வந்து கேக்காரிட்டோமனி அருள் நிறைந்தவரே வாழ்கன்னு சொல்லி வானதூதர் கொடுக்கறதை இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாதாவுடைய பெயரையே வந்து தந்தையமிறைவன் மரியான் இருக்கிற பெயரை அருள் நிறைந்தவரேன்னு மாற்றுவதாக இறையியல் வல்லுநர்கள் அறிஞர்கள் இதை பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. மெல்கிசேதேக் தான் சேமாக இருக்கிறார். எப்படி மெல்கிசேதேக்ன்றது அரசராக அவர் அரியணையில் அமரும்போது சேம் வந்து மெல்கிசேதேக்கின்ற பெயரை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஸோ இது ஒரு யூகமாக இறையியல் வல்லுநர்களுடைய கணிப்பாகவும் யூதர்களுடைய ராபாய்ஸ் அவர்களுடைய அந்த டீச்சர்ஸ் வந்து இதை அவங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். ஸோ இது யூதர்களுடைய முறைப்படி பாரம்பரியத்தின்படி மெல்கிசேதேக் சேமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் ஆதாமை படைத்தப்ப கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நோவாவுக்கு வருகிறது, நோவாவிடமிருந்து சேமுக்கு வருகிறது மெல்கிசேதேக்கின் வழியாக அந்த பெயரில். மெல்கிசேதேக்கின்ற பெயரில் அது ஆபிராமுக்கு வருகிறது. அப்போது ஆபிராமின் வழியாக ஆபிராமோடைய வித்து தான் ஆண்டவர் இயேசுவின் புனித பவுல் நமக்கு கூறுகிறது, நம்ம பார்த்தோம் கலாத்தியரில். அப்போது ஆபிராமுடைய வித்தாக ஆண்டவர் இயேசு அந்த மெல்கிசேதேக்கின் முறைப்படி நேச்சுரல் ப்ரீஸ்ட்ஹுட் இயல்பாக ஆண்டவர் இயேசு தலைமை குருவாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு அந்த ஆசீர்வாதத்தை இங்கே நிறைவு செய்கிறார் புதிய ஏற்பாட்டில். அந்த இறுதி ராவணவின் போதில் அதே எருசலேம் நகரத்தில் நீதியின் அரசராக அமைதியின் இளவரசராக அமர்ந்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அவருடைய உடலாக இரத்தமாக பலியாக அதை செலுத்தி அங்கே துவங்கப்பட்டதை இங்கே முடித்து உலகம் முழுசுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு திருப்பி மீட்டு கொடுத்து நமக்கு பகிர்ந்து கொடுக்குறத நம்ம இங்கே பார்க்குறோம். இவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்குங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். அப்போது ஆபிராம் பாருங்கள் போய் போர் தொடுத்து ஜெயிச்சுட்டு வர்றாரு, இங்கே அரசராக இருக்கிறார். அதே போல் அவர் இறைவாக்கினராகவும் இருக்கிறார். பின்னாடி நம்ம பார்ப்போம் அவரை இறைவாக்கினர் சொல்லுவாங்க தொடக்க நூல்லே. அதே போல் அவர் வந்து ஒரு குருவானவராகவும் இருக்கிறார். அதனால தான் ஆபிராம் அங்கங்கே ஒரு ஆல்டரை ஏற்படுத்தி அவர் பலி செலுத்துறதை நம்ம அங்கே பார்க்குறோம், பீடத்தை ஏற்படுத்தி. ஸோ இது எல்லாமே என்ன குறிக்குது? அந்த குருத்துவம், அந்த அரசருன்ற அந்த பதவி, அதுக்கப்புறம் இறைவாக்கினர்ன்ற பதவி நேச்சுரலாக வந்து கொண்டே இருக்கிறது குடும்ப தலைவருக்கும்
அவருடைய வழியாக அந்த முதல் தலைச்சம் பிள்ளைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. இது இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சு இழந்து போகிறார்கள். பின்னாடி அதை வந்து ஆண்டவர் இயேசு அரசராகவும் குருவாகவும் ஒரு இறைவாக்கினராகவும் கடவுளுடைய மகனாக இருந்து அதை நிறைவு செய்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த 14வது அதிகாரம் முடிச்சுட்டு நம்ம 15வது அதிகாரம் வரும்போது 6வது வசனத்தில் பார்த்தோன்னு தெரியும், ஆபிராம் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் வந்து விசுவசித்தார், இதுவே அவருக்கு நீதியாக கருதினார்னு இருக்கும். பின்னாடி ஒரு சில வசனங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக ஆபிராமை நம்ம காமிச்சாலும் பின்னாடி ஒரு சில வசனங்கள் பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனம் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. உடனடியாக 8வது வசனத்தில் ஆபிராம் வந்து இதை நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்றாரு. இது கிட்டத்தட்ட மறைமுகமாக ஆபிராம் வந்து ஆண்டவரிடம் வந்து ஒரு அத்தாட்சி கேட்குறாரு. நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நம்பிட்டாரு. பின்னாடி 8வது வசனத்துலேயே ஒரு அத்தாட்சி கேட்குறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு தான் ஆண்டவர் பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக நீ போய் 3 வயது உள்ள ஒரு பசு மாடை எடுத்துகிட்டு வா, அதே போல் மாடப்புறா, காட்டுப்புறா, அதுக்கப்புறம் செம்மறி ஆடு, வெள்ளாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பலி செலுத்த சொல்கிறார். ஸோ நான் இதை செய்வேன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்றார். ஸோ இந்த பலியினுடைய எந்த மொழியையும் ஆண்டவர் வந்து நமக்கு செய்து காட்டிக்கொண்டே வருகிறார். பின்னாடி தான் அதை நம்ம வந்து புதிய உடன்படிக்கையிலையும் ரத்தம் சிந்தப்படுகிறது. ஸோ இந்த விலங்குகளுடைய அந்த ரத்தம் சிந்துறது வந்து ஒரு அவருடைய உடன்படிக்கையினுடைய நான் அதை செய்வேன் அப்படின்றதுனுடைய ஒரு அடையாளமாக அங்கே விளங்குறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து அந்த கிழக்கத்திய அந்த பாரம்பரியத்தில் நம்ம பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்யும்போது மக்கள் இது மாதிரி செய்வாங்களாம், பலி செலுத்தி அந்த ஆடு மாடுங்களை வந்து 2 பிளந்து வச்சு அதுக்கு நடுவில் இவங்க நடந்து போவாங்களாம் உடன்படிக்கை செய்கிறவர்கள். இதை நம்ம வந்து எங்கே பார்க்கலாம், எரேமியா 34வது அதிகாரத்தில் கூட நம்ம இதை பார்க்கலாம். இந்த மாதிரி பலியை மாடை வந்து 2 வெட்டி அதுக்கு நடுவில் நடந்து போய் அந்த உடன்படிக்கையை வந்து நிறைவு செய்கிறதோ இல்லை மீறுறதையோ அங்கே நம்ம பார்க்கலாம். இங்கே ஆண்டவருடைய பிரசனம் அந்த புகை மூட்டக்கூடிய ஒரு தீச்சட்டியாகவும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீப்பந்தமாகவும் அந்த 2 விலங்குகள் வெட்டி பிளந்து வைக்கப்பட்டு கூட அந்த கூறுகளுக்கு நடுவில் செல்லும்போது ஆண்டவர் உடன்படிக்கையை நிறைவு செய்வதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இது ஏதோ ஒரு என்னடா வினோதமான ஒரு சடங்காக இருக்குது, விலங்குகளை 2 வெட்டி வைக்கிறாங்க, 2 கூறுக்கு நடுவில் தீப்பந்தமும் தீச்சட்டியும் போதே அப்படின்னு நம்ம குழம்பிக்க வேணாம். இந்த மாதிரி விலங்கை வெட்டி உடன்படிக்கை செய்கிறவர்கள் நடந்து போகிறது அந்த டைமில் இஸ்ரேல் அந்த மக்களினுடைய அந்த இடையே, அந்த கிழக்கத்திய மக்களுடைய இடையே அது ஒரு பாரம்பரியமாக கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், ஆபிராம் பலியை செலுத்திட்டார், ஆனால் அதை முடிச்சு வைக்கிறது கடவுள் அது வழியாக சென்று முடிச்சு வைக்கிறார். ஸோ இதன் ஒரு அடையாளமாக தான் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் இயேசு அந்த பலியை செலுத்தி அவருடைய உடலையும் இரத்தத்தையுமே சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை முடிச்சு வைக்கிறதும் கடவுள் தான் முடிச்சு வைக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் இயேசுனுடைய முன்னடையாளமாக மெல்கிசேதேக்கும் இந்த பக்கம் இந்த பலியை செலுத்தக்கூடிய இந்த வகையில் ஆபிராமும் ஒரு அழகான அந்த குருத்துவத்தினுடைய ஒரு முன்னடையாளமாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. இது ஸோ நம்ம அலகாரிக்கல் சென்ஸ் பார்த்துட்டோம், மெஸ்ஸியாவும் எப்படி இங்கே மாதமும் முன்குறிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த விஷயம் பார்த்துட்டோம். ஒரு சில நேரடி அர்த்தங்களும் நம்ம விவரங்களும் பார்த்துட்டோம். இந்த பலி செலுத்துறதுனுடைய இந்த வழக்கு, அதுக்கப்புறம் மெல்கிசேதேக்கின் முறை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போது இன்றைக்கி வாசித்த இந்த 2 அதிகாரங்கள்லேருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் நம்ம கற்றுக்கலாம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே தொடக்க நூல் 13வது அதிகாரத்தில் பார்த்தோம், ஆபிரகாம் பெரியவராக இருந்தாலும் லோகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, முன்னுரிமை மட்டும் இல்லை சொத்தை நீ எதை வேணால் எடுத்துக்கோ அப்படின்றாரு. அவ்வளோ அழகாக ஆபிரகாம் வந்து இறங்கி போனார். அதுக்கான முக்கிய காரணம் அவருக்கு வந்து லோத்து மேலே அன்பு இருந்துச்சு. லோத்து அவர் அன்பு செஞ்சார். அதன் அடையாளமாக எனக்கு சொத்து பிரச்சனை இல்லை, நீ நல்லதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி லோத்துக்கு கொடுத்தாரு. எவ்வளோ அழகான மனசு ஆபிரகாமுக்கு. ஆனால் லோத்து பாருங்கள், அதை அவர் திருப்பி ரிட்டர்ன் பண்ணல, அதை அவருக்கு திருப்பி கொடுக்கல அந்த அன்பை. அவர் சுற்றி பார்த்துட்டு எது நல்லா பசுமையாக இருக்கோ அந்த இடத்த எடுத்துகிட்டு போய் அவருடைய பார்டர்ஸ், அவருடைய அந்த எல்லைகளை வந்து சோதோம் குமாரா வரைக்கும் விரைவடை செய்கிறார். அப்போ சோதோம் குமாரா மக்கள் வந்து மோசமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, வழக்கம் போல் அங்கே இருக்கிற ஒரு சில அரசர்கள் சேர்ந்து இந்த சோதோம் குமாராவை பிடிக்க போகிறாங்க. பிடிச்சுட்டாங்க, லோத்து மாட்டிக்கிட்டார். இதுதான் நம்ம நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19வது வாசித்தோம். தீய வழியில் சொத்து சேர்க்கிறவர்கள் வந்து என்ன நடக்கும்,
அவர்களுக்கு ரத்தத்தையே அது குடிக்கப்படும். அந்த சொத்து, அந்த பணம் அவர்களுடைய ரத்தத்தையே குடிக்கும். இங்கே லோத்தினுடைய ரத்தத்தையே அது குடிச்சிடுச்சு. பிடிச்சிக்கிட்டு அடிமைகளாக நாடு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஸோ லோத் வந்து தீய வழியில் சம்பாரிச்சாருன்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் அது ஒரு பேராசைன்னு சொல்லலாம். நம்ம ஒரிஜினல் நீதிமொழிகளில் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய வழின்ற அந்த வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா க்ரீடினஸ்ன்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க. ஒரிஜினல் மொழியில் நம்ம போய் பார்த்தோன்னாக்க அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கவட்டஸ்னஸ்னால் ஒரு ஆசை. இந்த பிறர் பொருட்களை விரும்பாத இருப்பாயாக, பிறர் தாரத்தை விரும்பாத இருப்பாய், அந்த விரும்பாத இருப்பாயாகன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிசையர், அந்த ஒரு ஆசை, பேராசை, அந்த ஒரு அர்த்தமும் கொடுக்கறது. ஒரிஜினல் மொழியில் நம்ம போய் பார்த்தோன்னாக்கா அந்த எபிரேய மொழியில் அதுக்கு பேராசைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆசைக்கும் இந்த 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 தேவைக்கும் ரொம்ப 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 மெல்லிய ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். அதனால் நம்ம நினச்சிட்டுப்போம், இல்லை என் குடும்பத்துக்கு தேவை, அதனால நான் இதை ட்ரை பண்ணுறேன், இதை நான் சேர்த்து வைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக நமக்கு அது தேவையாகவே இருக்காது. பொறுமையை வச்சு பார்த்தோன்னா நம்மளுடைய நம்பிக்கையை அந்த சொத்தின் மேலே வைப்போம். பின்னாடி பாருங்கள், நம்ம வாசிப்போம் யோபுவினுடைய அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், நான் என்னுடைய பணத்தின் மேலே என்னுடைய நம்பிக்கையை வச்சுருந்தேன்னா அப்படின்னு கேட்பார். ஸோ நம்ம கடவுள் மேலே உண்மையுமே நம்பிக்கை வைக்கிறோமா, பணத்தின் மேலே வைக்கிறோமா? அஃப்கோர்ஸ் நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு பணம் தேவை, படிப்பு தேவை, வேலைகள் தேவை. பட் அதையே முழுசாக நம்ம நம்பியிருக்கிறோமா, இல்லை அதே கடவுளாக மாற்றிருக்கிறோமா? கடவுள் அளவுக்கு அதை நம்ம நம்பியிருக்கிறோமா, இல்லை கடவுள் நம்பி கடவுள் எனக்கு இதை தருவாருன்னு சொல்லி நம்ம நம்புகிறோமா? ரொம்ப மெல்லிசான ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். நம்ம உட்காந்து அமைதியாக ஜெபத்தில் யோசிச்சோன்னா நம்ம மனசு எப்படி இருக்குன்னு உண்மையாலுமே கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அதுக்கப்புறம் பாருங்கள், மாட்டிக்கிட்டார் லோத்து. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், அவர் எதுவும் ஒரு மனக்கசப்பெலாம் இல்லை. பாருங்கள், லோத்தை நல்ல இடத்த எடுத்துகிட்டு போயிட்டான். நோ. அவர் வந்து லோத்தை எப்படி அன்பு செஞ்சாரோ இப்போவும் அப்படி தான் அன்பு செஞ்சார். முன்னே எப்படி பண்ணாரோ அதே போல் தான் இப்பயும் அன்பு செய்கிறார். உடனடியாக அவர் ஆளை திரட்டி எடுத்துகிட்டு போய் லோத்தை காப்பாற்றி மீட்டு கொண்டு வருகிறார். லோத்துக்காக தான் அங்கே அவர் போகிறார். ஆனால் சோதோம் அரசன் என்ன சொல்கிறான், அவருக்காக போனதை நினச்சிக்கிட்டு, நீ வந்து எங்கள் ஆளுகளை மட்டும் கொடுத்துக்கோங்க, மற்றபடி நீங்கள் கைப்பற்றி கொண்டு வந்ததெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், அவர் அங்கே வந்து அந்த நினச்சிருந்தா ஆபிரகாம் நினச்சிக்கலாம், ஐயோ நம்மக்கிட்ட நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய வேலையாளுக்கிட்ட இருக்காங்க, நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு, நம்ம தானே போய் சண்டை போட்டு ஜெயிச்சு கொண்டு வந்தோம், நான் உழைச்சது தானே, எடுத்துக்கலாமே. சோதோம் குமார மக்களை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு அந்த பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமே, நம்ம உழைச்சிருக்கிறோம்ல, எடுத்துருக்கலாமே. பாருங்கள், நீதியாக தான் இருக்குது. ஆனால் ஆபிரகாமோட நீதி வேறு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவருடைய விசுவாசம் கடவுள் மேலே இருந்துச்சு. அதையே கடவுள் நீதியாக கருதினார். ஏன் ஆபிரகாம் கடவுளை நம்பினார். எனக்கு இது வேண்டாம், நான் உழைச்சி எனக்கு தனியாக வரும், நான் இது உழைச்சது தான், எனக்கு இது எக்ஸ்ட்ராவாக வருது, எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேண்டாம், என்ன தனியாக கடவுள் உயர்த்துவார். அவர் சொல்கிறார் பாருங்கள், 14வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், நான் தான் ஆபிராமை செல்வன் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி சோதோம் குமார அரசன் சொல்லிடக்கூடாது. என்னுடைய இதெல்லாம் ஆபிராமுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. அதனால் உமக்கு உரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ ஒரு காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆபிரகாம் சண்டை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அவர் எடுத்துருக்கலாம். அதனால தான் அது நீதி தான். அதனால தான் சோதோம் குமார் அரசனே அவர்கிட்ட திருப்பி கொடுக்குறாரு, நீ ஜெயிச்சப்பா, நீ எடுத்துக்கோப்பா, மக்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு, ஏன்னா மனுஷங்க அவங்க. இல்லை, ஆபிரகாமோட நீதி வேறையாக இருந்தது. பாருங்களேன், நம்ம நிறைய நேரம் அப்பா அம்மாவோட சொத்து எனக்கு தானே வரும், உரிமை தானே நினைப்போம். என் சகோதரனுக்கு இது வரக்கூடாது, அவர் இறந்துட்டார், அவருடைய சொத்து எனக்கு தான் வரும். எவ்வளோ சொத்துக்கு மேலே நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் ஆபிரகாமுடைய மனசாட்சி பாருங்கள், அவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் அவர் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார். அதனால தான் நமக்கு அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். இது நம்ம வாசிக்க நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்ற ட்ரை பண்ணணும். ஒரு ஹீரோய்க்கான ஃபெய்த் இருக்கணும், ஒரு ஹீரோவை போன்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். எனக்கு என் பொண்டாட்டி கொண்டு வர சொத்து தேவையில்லை, நான் சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை நான் அதை வந்து நிலைநாட்டுவேன். ஏன்னா என்னை பார்த்துக்க வேண்டிய வேலை கடவுளுடைய வேலை. நான் கடவுளை நம்பியிருக்கேன், கடவுள் எனக்கு நல்ல வேலையும் பணத்தையும் எனக்கு தேவையானதையும் அவர் தருவார். எனக்கு என்னுடைய அப்பா அம்மா சொத்தோ இல்லை என்னுடைய மனைவியோ யாராவது என்னுடைய சகோதரர்களுடைய சொத்தோ முப்பாட்டன் சொத்தோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. உரிமையாக வரக்கூடிய சொத்தை கூட நம்ம விட்டு கொடுக்கலாம். அப்படின்னா கொடுக்குறாங்கன்னா ஓகே, பட் அதுக்கு இந்த சண்டை போட்டு வாங்குறாங்க தெரியுமா? அதை நம்ம நற்செய்தியில் பின்னாடி வாசிப்போம். என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த சொத்தின் பிரச்சனை தீர்த்து வைங்கன்றப்ப ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த விஷயத்தில் நடுவராக அமர்த்தியது யார், என்ன யாரையா இதில் நடுவராக அமர்த்தினது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார்.
பேராசைக்கு இடம் கொடுக்காதவாறு ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுவார். இந்த சொத்து பிரச்சனையில் தான் எல்லாமே வரும். ஒரு அடி கூட கொஞ்சம் நவுத்தி வைக்கிறதுக்கு நம்ம தயங்குவோம். அந்த ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட் போனால் கூட என்ன ஆக போகுது, அதை விட ஒரு பெரிய சொத்து ஆண்டவர்கிட்ட இருக்குது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக கொடுப்போமே, ஆண்டவர் நம்மை பன்மடங்கு உயர்த்துவார். அந்த எண்ணம் தான் ஆபிரகாமோட எண்ணம். அதை நம்ம உண்மையிலே நம்மளால் கடைபிடிக்க முடியுமா? இந்த மைண்ட் செட்டில் என்னுடைய சொத்து கடவுள், என்னுடைய சொத்து என்னுடைய மனைவியோ என்னோடய அம்மாவோ அப்பாவோ மனுஷங்களோ இல்லை என்னுடைய உறவுகளோ என்னுடைய பணமோ என்னுடைய படிப்போ என்னோடய அறிவோ கிடையாது. என்னுடைய சொத்து, நான் எதை நம்பியிருக்கிறேன், என்னுடைய வாழ்வாதாரம் கடவுள், இது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மனநிலையில் இருந்தால் தான் இந்த 10ல் ஒரு பங்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும். பர்சனலாகவே நாங்களும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஒரு ரெட்ரீட் சென்டருக்கு போனப்போ தான் கேட்டு நாங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டோம். 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் 1 கல் மைல் தூரம் நடக்க வந்தால் 2 கல் மைல் தூரம் நடங்கன்னு சொல்கிறார். உன்னோட மேலடைக்கிட்ட உள்ளடையும் கொடுத்துரு, உன்னுடைய எதிரி மனசை ஆண்டவர் 200% கொடுக்க சொல்கிறார். நம்ம அதெல்லாம் நம்மளால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம 10ல் 1% துவங்கலாம். அப்போது அந்த 10ல் 1 பங்கு கொடுக்கணுமா, அது கன்ஃபார்ம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கிடையாது. பட் அது நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம கடவுளை நம்பி இருக்கிறோமான்றது ஒவ்வொரு மாதமும் நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட், நமக்கே நம்ம வச்சுக்கூடிய ஒரு சோதனை. நான் கடவுளை தான் நம்பியிருக்கேன்னு சொல்லலாம், செயலில் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கடவுளை முழுசாக நம்பியிருந்தோன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸும் சரி, ஆன்மீக விஷயம் சரி, உளவியல் ரீதியாகவும் இந்த 10ல் 1 பங்கு கொடுக்கறதுல முக்கியமான 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம், முதல் விஷயம், இது எனக்கு கடவுள் கொடுத்தது, என்னுடைய உழைப்பினால இது நான் வாங்கலை, இது என்னுடைய திறமையினால் மட்டும் நான் இல்லை, என்னோடய உழைப்பையும் திறமையும் நான் போட்டேன். அது இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபெயிலியராக கூட ஆகிருக்கலாம். இந்த இன்டர்வியூவில் நான் தான் பண்ணேன், நான் தான் ஆன்சர் சொன்னேன். பட் இன்டர்வியூவர் அதை நல்லதாக கருதி பாசிட்டிவாக என்னை யோசிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை விட நல்லா கூட வேறு யாராவது பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இன்டர்வியூவருக்கு யாராவது சிபாரிசு மூலியமாக வந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்து எனக்கு வேலை கிடைக்காம போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த வேலையை எனக்கு கொடுத்தது கடவுள் தான். என்னுடைய உழைப்பை நான் தண்ணியாக ஊற்றினேன், அதை திராட்சை ரசமாக மாற்றினது கடவுள் தான். மாற்றாமல் விட்டுருந்தாருன்னு ஒன்றுமே இல்லை, அது வெறும் தண்ணியாக தான் இருந்திருக்கும். அப்படின்ற புரிதலுக்குள்ளே சரி, இதில் இருந்து நான் ஆண்டவருக்கு ஆக்சுவலாக அதை நான் எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஆனால் நான் என் மனைவியை பார்க்கணும், என்னோடய குழந்தைங்களை பார்க்கணும், என் கணவனை பார்க்கணும், என் அம்மா அப்பா பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நான் 90% வச்சுக்கிறேன். ஆண்டவர் கொடுத்தாருன்றதுன்னு ஒரு அடையாளமாக 10 தான். பட் இருந்தாலும் அந்த சின்ன ஒரு 10% 10% எடுத்து நான் ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்குறேன். எப்படி கொடுக்கலாம்? குழந்தைகள் காப்பகத்துக்கு, முதியோர் இல்லத்துக்கு, அன்னை தெரசாவினுடைய இல்லங்கள்லாம் நிறைய சிஸ்டர்ஸுடைய செயின்ட் கிளேர் ஆஃப் ஏழைகளினுடைய இந்த புவர் சிஸ்டர்ஸ் ஆஃப் கிளேர் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம கிறிஸ்தவர்கள் பொதுநிலையர்களுடைய இந்த தான தர்மத்தை நம்பி தான் அவங்க அன்னை தெரசாவோட மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி எல்லா கான்வென்ட்ஸும், எல்லா அவங்களுடைய முதியோர் இல்லங்களும், குழந்தைகள் காப்பகங்களும், ஹாஸ்பீஸும், இறந்து போவர்களுக்கான அந்த இல்லமும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுப்போமே, கொடுத்தா உண்மையாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், ஐயோ யார் என்னுடைய பிள்ளைங்களை பார்த்துக்கோன்னு பயம் இருக்கும். நிறைய கடனில் இருப்போம். இந்த கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு உண்மையாலுமே இதை கன்சிடர் பண்ணணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ கடனில் இருந்தாலும் கூட கரண்ட்டில் எத்தனை கோடி லட்சம் இருந்தாலும் சரி, இப்போ வரக்கூடிய வருமானத்தில் மாதத்தில் எவ்வளோ வருதோ அதை கணக்கு பண்ணி 10ல் 1 பங்கு எடுத்து மதர் ட்ரீசா சிஸ்டர்ஸினுடைய அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி கொடுத்து பார்ப்போமே. கோயில் எதுக்காவது ஒரு கட்டுமான பணிக்கு கொடுத்து பார்ப்போமே. உண்மையிலே இதை யாரும் நம்பலையா? நீங்களே போய் யாருக்காவது சாப்பாடு வாங்கி ஏதோ ஒன்று கொடுங்க. ஏதாவது பிள்ளைங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு கொடுங்க. முடியாதவங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் நோட் பண்ணி பார்ப்பீங்க, கடனில் இருந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார். பர்சனலாக என்னுடைய டெஸ்டிமனி ரொம்ப கம்மியான சம்பளத்தில் இருந்தாலும் சரி, அதிகமான சம்பளத்திலும் சரி, நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினதுலேருந்து, ரெட்ரீட் சென்டரில் கேட்டதுலேருந்து நான் 10ல் 1 பங்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் பல மடங்காக பெருக்கி கொண்டு இருக்கிறத நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அதிலிருந்தே எடுத்து நாங்கள் எல்லாருமே எங்களுடைய அந்த குழுவிலேருந்து இணைஞ்சு எங்களுடைய 10ல் 1 பங்குலேருந்து தான் உத்திரியமும் மிராக்குலஸ் மெடலும் வாங்கி கொடுக்குறோம். அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கடவுள் உங்களை எதுக்கு அழைக்கிறாருன்னு கேட்டு உங்களால் அந்த 10ல் 1 பங்கு எடுத்து கொடுக்க முடியுமா? ஆபிரகாம் அதை கொடுத்தார், கடவுளுக்கு அதை கொடுத்தார். பின்னாடி அதை மோசே கட்டளையாக அதை கொடுத்தார். பின்னாடி ஆண்டவர் அதை உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுங்க, டபுள் மடங்கு கொடுங்கன்றார். நம்மளால் அவ்வளோ கொடுக்க முடியலனாலும் 10ல் 1 பங்குலேருந்து கொடுத்து ஒரு பயிற்சிக்கு வருவோம். என்னுடைய சொத்து எனக்கு இல்லை, அதை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, அந்த பேராசை எனக்கு இல்லை பணத்தின் மேலே அப்படின்றத ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ப்ரூவ் பண்ண முடியும்னா 10ல் 1 பங்கு எடுத்து ஒதுக்கி வைக்கணும். அதை ஏழைகளுக்கும் கடவுளுக்கும் கொடுக்கணும்.
கொடுத்தா எனக்கு பணத்தின் மேலே பேராசைன்றது நம்ம இறையியல் வல்லுநர்களும் புனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நற்பண்பு அப்படின்றது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து போஜன பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா, அதை நம்ம அடிக்கடி அதை பயிற்சி செய்யணுமா, அப்போ தான் போஜன பிரியம் இல்லாமல் போகுமா. ஸோ எனக்கு பணத்தின் மேலே ஆசை இல்லை, எனக்கு ஒரு 3 மாதம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சூழ்நிலைகள் நிறைய மாறி இருக்குது, வந்திருக்கலாம். ஸோ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் 10 பங்கு எடுத்து வைக்கும்போது பணத்தின் மேலே எனக்கு பற்றுதல் இல்லை, ஆசை இல்லை. ஒரு பாயிண்ட், பேராசை, பணத்தின் மேலே எனக்கு ஆசை இல்லை. செகண்டு, எனக்கு பணத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, என்னுடைய திறமையின் மேலே, படிப்பின் மேலே, வேலையின் மேலே, பதவியின் மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத காட்டும் விதமாக இந்த 10 பங்கு. ஸோ எனக்கு பணத்தின் மேலே ஆசை இல்லை, நான் கடவுள் மேலே நம்பியிருக்கேன், அவரை சார்ந்து நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், இந்த என்னுடைய சம்பளத்தை சார்ந்து நான் வாழலை, என் குடும்பம் வாழலை அப்படின்றத காட்டும் விதமாக இந்த 10 பங்கு அமைகிறது. ஆபிராமை போல் ஹீரோயிசமாக கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து வாழ முடியுமா? நம்ம ஆண்டவர்கிட்டயே அருள் கேட்போம். அப்படி நம்மளால் இருக்க முடியல, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை மாற்றுவார். அதுக்கு தான் நம்ம இந்த விவிலியத்தை வாசிக்கிறோம். இப்போ இது நம்ம உள்ளே போயிருக்கு. ஆபிரகாமை போல் நமக்கு வேறு ஒரு சூழ்நிலை வரும். எவனாவது எஜாவது ஒரு சின்னதாக ஒரு சண்டை போடுவான். ஆபிரகாம் மாதிரி விட்டு கொடுத்துட்டு போவோமா, லோத்துக்கு விட்டு கொடுத்த மாதிரி யோசிச்சு பார்ப்போம். அதே போல் 10 பங்கு எடுத்து கொடுக்க முடியுமா? உன்னுடைய ஒரு சின்ன நூல் துண்டோ ஒரு காலனின் வாறு கூட எனக்கு வேண்டாம். ஏன் ஆண்டவர் என்னை உயர்த்துவார்? எனக்கு எதுவுமே வேணாம். சின்ன சின்ன டிராஃபிக்கில் போடுற சண்டைகளெல்லாம் ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்து போன மாதிரி போன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போக முடியுமா? பைபிளை வாசிக்கிற நமக்கு இது ஒரு விதையாக விழுந்திருக்கிறது. ஆண்டவர் நம்ம அருளை கேட்போம், அது முளைச்சி பன்மடங்கு நமக்குள்ளே பலன் தரணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் யோபின் அதிகாரம் பாருங்கள், அவ்வளோ கஷ்டம் இருந்தார், ஒரு வார்த்தை கூட கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு கேட்கவே இல்லை, கடவுள் மேலே போடவே இல்லை, அவரையே அவர் நொந்துக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நம்ம கஷ்டத்தில், அந்தளவு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, ஆனால் என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறாரு, அவர் இதை அனுபவிச்சிருக்காரு, இதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது எனக்கு செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். எனக்கு இவ்வளோ ஒரு கொடிய நோய் கொடுத்துருக்காரு, என் அம்மாவுக்கு, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு படுத்த பிடிக்கையாக இருக்காங்க, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுளுடைய நாமம் போட்டு பெறுவதாக. யோபுவை போல சொல்ல முடியுமா? அவர் பாருங்கள், அந்த 3வது அதிகாரம் ஃபுல்லாக ஒரு வார்த்தை கூட கடவுளுக்கு எதிராக பேசவே முடியல. விவிலியம் வாசிக்கிற நம்ம இதை, இந்த ஆட்டிடியூடை நம்ம தான் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த யோபுவின் மனப்பாங்கையும் இந்த ஆபிரகாமின் மனப்பாங்கையும், கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா யோபு, அவர் மேலே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அமைதியாக இருக்கிறாரு. அவரையே கூட அவர் புலம்பிக்கிறாரே ஒழிய கடவுள் மேலே எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு. பின்னாடி 4வது அதிகாரத்தில் அவருடைய ஃப்ரெண்டு வந்து, நீ பாவம் செஞ்சுட்ட, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், உண்மையாலுமே நம்ம பாவம் செஞ்சுருக்கலாம், மோஸ்ட்டாக அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம யோபுவை போலலாம் நீதிமானாக இருக்க முடியாது, நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு பாவத்தோடைய விளைவாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் மேலே பழியை போடுவோம். ஆனால் பாவமே செய்யாத யோபு கடவுள் மேலே பழியை போடாமல் இருக்கிறாரு. ஸோ இந்த யோபுவினுடைய மனப்பான்மையும் ஆபிரகாமுடைய மனப்பான்மையும் நம்மளால் மனதாக்கி கொள்ள முடியுமா? இதுதாங்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம பைபிளை வாசிக்கிற நமக்கும் பைபிளே தெரியாத, ஜீசஸை தெரியாத மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு வித்தியாசத்தை காட்டணும். இவன் எப்படிடா சொத்து விட்டு கொடுத்துட்டு போகிறான், இவன் எப்படிடா இப்படி டேக் இட் ஈஸியாக பண்ண, ஏன்னா நீ அதை நம்பிகிட்டு இருக்க, நான் கடவுளை நம்பிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்மளுடைய செயலில் நம்ம அமைதியாக இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமாக, ஒளியாக, உப்பாக விளங்க முடியுமா? நம்ம வித்தியாசமாக வாழ்கிறத பார்த்து நம்ம பைபிள் படிச்சுட்ருக்கோன்றது அவங்களுக்கு தெரிய வருமா? நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கும், நம்ம சொந்தக்காரங்களுக்கும், நம்ம குடும்பத்தினர்களுக்கும், இவன் அமைதியாக போகிறானே, இவன் விட்டு கொடுத்துட்டு போகிறானே, இவன் இவ்வளோ கஷ்டத்து மத்தியிலும் தைரியமாக நம்பிக்கையாக கடவுள் மேலே இருக்கிறானே, ஆண்டவரே நாயன்னு சொல்லிகிட்டு இருக்கானே, ஆண்டவரே நாயன்னு ஒவ்வொரு கஷ்டத்தை போதும் சொல்கிறானே, அவங்க மற்றவங்க நம்மள ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுமா? கடவுள் மாறு தட்டி என் தாசன் யோபை பார்த்தியான்றது மாதிரி நம்ம ஒருத்தரோட பேரையும் சொல்லி பார்க்கக்கூடிய அளவில் மாசற்றவர்களாகவும் நீதிமானாகவும் கடவுளுக்கு அஞ்சியும் தீமையை விலக்கியும் நம்ம நடக்க முயற்சி செய்வோமா? யோபனுடைய இந்த விஷயங்களையும் ஆபிரகாம் செஞ்ச இந்த விஷயங்களையும் நம்ம சிந்தையில் அசைப்படுவோம், யோசிப்போம். கொஞ்சம் நேரம் நடந்து போகும்போது, சாப்பிடும்போது, வேலையில் ஏதாவது டைம் இருக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது, இன்றைக்கி நம்ம வாசித்த கேட்ட இந்த விஷயங்களை நம்ம யோசித்து பார்ப்போம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆண்டவர் நம்ம கேட்போம், ஆண்டவரே அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆசைப்பட்டால் போதும், ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதும், அவர் அதை நம்மளை மாற்றிடுவார், அவங்களே போலவே நம்மளை மாற்றுவார், அவர் அந்த அருளை கொடுப்பார். நம்ம வந்து 4வது சென்ஸ் நம்ம பார்க்கல, அதாவது அனகாஜிக்கல் எஸ்கட்டாலஜிக்கல் சென்ஸ், அதாவது முடிவு காலம், இறுதி நாட்களை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு எப்படி
தயார்படுத்துது அப்படின்ற அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய இந்த விஷயங்களே நமக்கு டைம் அதிகமாக இழுக்கிறது அப்படின்னால நீங்கள் அதை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம வாசித்த விஷயங்கள், இந்த ஆபிரகாம் செஞ்ச விஷயங்கள், யோபு செஞ்ச விஷயங்கள் நம்மை நிலை வாழ்வுக்கு தயார்படுத்தக்கூடிய வகையில் எப்படி அமைகிறது, இந்த உலகத்தில் நம்ம ஒரு டெம்பரரியான வாழ்க்கை வாழ்கிறோம், அது நம்ம நிலை வாழ்க்கை நம்ம எப்படி கொண்டு செல்கிறது, அந்த விளக்கங்களை நீங்களே யோசிச்சு ஆண்டவரிடம் கேட்டு அவரே உங்களுக்கு விளக்கி சொல்வார். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விளக்கங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. மோஸ்ட்டாக முக்கியமான விளக்கங்கள் மட்டும்தான் நம்ம இனி பார்ப்போம். இன்றைய தினத்தில் நம்ம உண்மையிலேயே நம்ம கடவுளை மட்டுமே நம்பியிருக்கிறோமா, இல்லை மற்ற விஷயங்களையும் நம்பிட்டு இருக்கோமா, கடவுள் நம்புகிறோன்னு வாயில் சொல்கிறோமா, மனசார அதை நம்புகிறோமா, அதை நம்ம செயலில் வெளிப்படுதா அப்படின்ற அந்த கேள்வியோடு இன்றைய தினத்தை நம்ம முடிப்போம். நாளைய தின வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.